தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதரிகளே, நான் நம்முடைய நாகலாபுரத்தின் பங்கு பொறுப்பை ஏற்று நேற்றோடு 2 ஆண்டுகள் நிறைவடைந்து இன்று 3வது ஆண்டிலே நான் அடியெடுத்து வைக்கின்றேன். 2 ஆண்டுகளாக இறைவன் என்னோடு இருந்து என்னை வழிநடத்தி இருக்கிறார். அன்பு மக்கள், உங்களுடைய ஆதரவில், இறைவனுடைய வழித்துணையில் 2 ஆண்டுகள் சிறப்பாக பணிபுரிய அருள் கூர்ந்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி கூறி நன்றி பலியாக இந்த பலியை ஒப்பு கொடுக்கின்றேன். 3வது ஆண்டிலே அடியெடுத்து வைத்திருக்கக்கூடிய எனக்கு தொடர்ந்து இறைவனுடைய அருட்கர துணை என்னோடு இருந்து வழி நடத்தும்படியாகவும் இன்னும் அதிக உற்சாகத்தோடு அதிக ஆர்வத்தோடு இறை பணியை தொடர்ந்து ஆற்ற இறைவன் தாமே என்னை வலுப்படுத்தும்படியாகவும் சிறப்பான விதத்திலே அன்பு மக்கள் இந்த பலியிலே எனக்காக மன்றாட உங்களை அன்போடு அழைக்கின்றேன். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளையும் கருத்துக்களையும் இந்த பலியிலே இணைத்து நாம் மன்றாடுவோம். தகுதியான விதத்தில் இந்த பலியை ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, இவ்வுலக நிகழ்வுகளை உமது அமைதியின் வழியில் நீர் நெறிப்படுத்த உம்மை வேண்டுகின்றோ. இவ்வாறு உமது திரு அவை அமைதியான இறை பற்றில் மகிழ்ந்திருக்க அருள்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவார்த்தைகள் 18 முதல் 25 வரை. அன்புக்குரியவர்களே, உங்கள் மூதாதையரிடமிருந்து வழி வழியாய் வந்த வீணான நடத்தை நின்று உங்களை விடுவிக்க கொடுக்கப்பட்ட விலை என்னவென்று உங்களுக்கு தெரியும்.
அது பொன்னும் வெள்ளியும் போன்று அழிவுக்குட்பட்டது அல்ல, மாறாக மாசு மறுவற்ற ஆட்டுக்குட்டியை போன்ற கிறிஸ்துவின் உயர் மதிப்புள்ள இரத்தமாகும். உலகம் தோன்றும் முன்னரே முன் குறிக்கப்பட்ட அவர் இந்த கடைசி காலத்தில் உங்களுக்காக வெளிப்படுத்தப்பட்டார். அவர் வழியாகத்தான் நீங்கள் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டுள்ளீர்கள். இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழச் செய்து பெருமைப்படுத்தியுள்ளார். இதனால் நீங்கள் கடவுளிடம் நம்பிக்கை கொண்டு அவரை எதிர்நோக்கி இருக்கவே இவ்வாறு செய்தார். உண்மைக்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆன்மா தூய்மை அடைந்துள்ளதால் நீங்கள் வெளிவேடமற்ற முறையில் சகோதர அன்பு காட்ட முடியும். எனவே நீங்கள் தூய உள்ளத்தோடு ஒருவருக்கொருவர் ஆழ்ந்த அன்பு காட்டுங்கள். நீங்கள் அழியக்கூடிய வித்தினால் அல்ல, மாறாக உயிர் உள்ளதும் நிலைத்திருப்பதுமான அழியா வித்தாகிய கடவுளின் வார்த்தையால் புது பிறப்பு அடைந்துள்ளீர்கள். ஏனெனில் மானிடர் அனைவரும் புல்லை போன்றவர். அவர்களது மேன்மை வயல்வெளி பூவை போன்றது. புல் உலர்ந்து போகும், பூ வதங்கி விழும். நம் ஆண்டவரின் வார்த்தையோ என்றென்றும் நிலைத்திருக்கும். இவ்வார்த்தையே உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நற்செய்தி. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பல்லவி. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. சீயோனே உன் கடவுளை புகழ்வாயாக. அவர் உன் வாயில்களின் தாள்களை வெளிப்படுத்துகின்றார். உன்னிடமுள்ள உன் பிள்ளைக்கு ஆசி வழங்குகின்றார். பல்லவி. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. அவர் உன் எல்லை புறங்களில் அமைதி நிலவச் செய்கின்றார். உயர்தர கோதுமை வழங்கி உன்னை நிறைவடையச் செய்கின்றார். அவர் தனது கட்டளையை உலகினுள் அனுப்புகின்றார். அவரது வாக்கு மிகவும் விரைவாய் செல்கின்றது. பல்லவி. ஆண்டவரே எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. யாக்கோபுக்கு தமது வாக்கையும் இஸ்ரேலருக்கு தம் நியமங்களையும் நீதி நெறிகளையும் அறிவிக்கின்றார். அவர் வேறெந்த இனத்திற்கும் இப்படி செய்யவில்லை. அவருடைய நீதி நெறிகள் அவர்களுக்கு தெரியாது. பல்லவி. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. மானிடமகன் தொண்டு ஏற்பதற்கல்ல, மாறாக தொன்று ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார். அல்லேலூயா. 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 10 இறைவசனங்கள் 32 முதல் 45 முடிய. மார்க் நற்செய்தி அதிகாரம் 10 இறைவசனங்கள் 32 முதல் 45 முடிய. அக்காலத்தில் சீடர்கள் எருசலேமுக்கு போகும் வழியில் சென்று கொண்டிருந்தார்கள். இயேசு அவர்களுக்கு முன் போய்க் கொண்டிருந்தார். சீடர் திகைப்புற்றிருக்க அவரை பின்பற்றிய ஏனையோர் அச்சம் கொண்டிருந்தனர். அவர் மீண்டும் 12 அழைத்து தமக்கு நிகழ இருப்பவற்றை குறித்து பேசத் தொடங்கினார். அவர், இப்பொழுது நாம் எருசலேமுக்கு செல்கிறோம். மானிட மகன் தலைமை குருக்களிடமும் மறைநூல் அறிஞர்களிடமும் ஒப்புவிக்கப்படுவார்.
அவர்கள் அவருக்கு மரண தண்டனை விதித்து அவரை பிற இனத்தவரிடம் ஒப்புவிப்பார்கள். அவர்கள் ஏளனம் செய்து அவர் மீது துப்பி சாட்டையால் அடித்து அவரை கொலை செய்வார்கள். 3 நாட்களுக்கு பின் அவர் உயிர் தெழுவார் என்று அவர்களிடம் கூறினார். செபதேயுவின் மக்கள் யாக்கோபும் யோவானும் அவரை அணுகிச் சென்று அவரிடம், போதகரே, நாங்கள் கேட்பதை நீர் எங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகிறோம் என்றார்கள். அவர் அவர்களிடம், நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள் அவரை நோக்கி, நீர் அரியணையில் இருக்கும்போது எங்களுள் ஒருவர் உமது வலப்புறமும் இன்னொருவர் உமது இடப்புறமும் அமர்ந்து கொள்ள எங்களுக்கு அருளும் என்று வேண்டினர். இயேசுவோ அவர்களிடம், நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கும் துன்ப கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா? நான் பெரும் திருமுழுக்கை உங்களால் பெற இயலுமா என்று கேட்டார். அவர்கள் அவரிடம் இயலும் என்று சொல்ல, இயேசு அவர்களை நோக்கி, நான் குடிக்கும் கிண்ணத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெரும் திருமுழுக்கையும் நீங்கள் பெறுவீர்கள். ஆனால் என் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் அமரும்படி அருளுவது எனது செயல் அல்ல, மாறாக அவ்விடங்கள் யாருக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதோ அவர்களுக்கே அருளப்படும் என்று கூறினார். இதை கேட்டு கொண்டிருந்த 10 பேரும் யாக்கோபு மீதும் யோவான் மீதும் கோபம் கொள்ளத் தொடங்கினர். இயேசு அவர்களை வரவழைத்து அவர்களிடம், பிற இனத்தவரிடையே தலைவர்கள் என கருதப்படுகிறவர்கள் மக்களை அடக்கி ஆளுகிறார்கள். அவர்களுள் பெரியவர்கள் அவர்கள் மீது தங்கள் அதிகாரத்தை காட்டுகிறார்கள். ஆனால் உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது. உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்கள் தொண்டராக இருக்கட்டும். உங்களுள் முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர் அனைவருக்கும் பணியாளராக இருக்கட்டும். ஏனெனில் மானிட மகன் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, மாறாக தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார் என்று கூறினார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதரிகளே, இயேசு தன்னுடைய சீடர்களிடத்தில் தான் அடைய போகின்ற பாடுகளை குறித்து விவரித்து கொண்டிருக்கிறார். தான் எப்படிப்பட்ட பாடுகளை அடைய போகிறேன், எப்படிப்பட்ட சாவுக்கு உட்பட போகிறேன் என்பதை மனம் நொந்து சீடர்களோடு இயேசு விவரித்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது அதை கேட்டுக்கொண்டிருந்த சீடர்களுள் யாக்கோபும் யோவானும் இயேசுவை நெருங்கி செல்கிறார்கள். ஆண்டவரே, நாங்கள் கேட்பதை எங்களுக்கு நீர் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம் என்கின்ற ஒரு வேண்டுதலை, ஒரு விண்ணப்பத்தை ஆண்டவரிடத்திலே அவர்கள் எழுப்புகின்றார்கள். நீர் அரியணையில் அமர்கின்ற பொழுது எங்களுள் ஒருவர் உமது வலப்பக்கத்திலும் இன்னொருவர் இடப்பக்கத்திலும் அமரும்படியாக நீர் எங்களுக்கு ஒரு உத்தரவை கொடுக்க வேண்டும், எங்களுக்கு அந்த ஒரு ஆசியை அருள வேண்டும் என்று சீடர்கள் யாக்கோபும் யோவானும் இயேசுவிடத்திலே கேட்பதாக பார்க்கிறோம். இயேசுவினுடைய வேதனைகளை அவர்கள் உணர்ந்து கொள்ளாதவர்களாக தங்களுடைய வாழ்வின் முன்னேற்றத்தை அல்லது தங்களுடைய வாழ்வின் மேன்மையை அவர்கள் முதன்மையாக கொண்டு இங்கு செயல்படக்கூடிய ஒரு நிகழ்வை நாம் பார்க்கிறோம். இங்கே யாக்கோபும் யோவானும் நேரடியாக இயேசுவிடத்திலே கேட்டுவிட்டார்கள். இதே போன்று பல நேரங்களில் இயேசுவினுடைய சீடர்களுக்கு நடக்கக்கூடிய உரையாடல்கள் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? அவர்கள் தங்களுக்குள்ளே யார் பெரியவர் என்கின்ற அந்த ஒரு உரையாடலை அடிக்கடி கேட்டுக்கொண்டிருப்பதாக பார்க்கிறோம். அன்பு மக்களே, இப்படிப்பட்ட ஒரு உணர்வு அன்று வாழ்ந்த அந்த சீடர்களிடத்தில் மட்டும் காணப்படவில்லை. இன்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாமும் கூட இந்த உணர்வைத்தான் நம்முடைய வாழ்க்கையிலே அதிகமாக கொண்டிருக்கிறோம். என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு மேன்மையான காரியங்கள்
நடக்க வேண்டும், நான் உயர்வான இடத்திலே போய் அமர வேண்டும், அனைவரும் என்னை குறித்து பெருமையாக பேச வேண்டும், என்னை அனைவரும் தலையை உயர்த்தி நிமிர்ந்து பார்க்க வேண்டும், அப்படிப்பட்ட ஒரு அரியாசனத்தில் சிம்மாசனத்தில் அனைவருக்கும் மேன்மையாக உயர்வாக நான் இருக்க வேண்டும் என்று பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் விரும்புகின்றோம். நம்முடைய குடும்பமாக இருக்கலாம், அல்லது குழுமமாக இருக்கலாம், நாம் வாழக்கூடிய இந்த சமூகமாக இருக்கலாம், அனைவருக்கு மத்தியிலும் நான் முதன்மையாக இருக்க வேண்டும் என்கின்ற அந்த ஒரு விருப்பம், அந்த ஒரு உள் உணர்வு இயல்பாகவே மனிதர்களாகிய நம்மிடத்திலே காணப்படுகின்றது. அன்பு மக்களே, நம்முடைய அந்த உணர்வுகளுக்கு, நம்முடைய அந்த விருப்பத்திற்கு ஆண்டவர் நாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். அந்த உணர்விலிருந்து நாம் வெளியே வந்து நாம் முதன்மையாக இருப்பதை விட மற்றவர்களுக்கு பணியாளர்களாக, அனைவரிலும் கடைசியானவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு சவால் மிகுந்த அழைப்பை ஆண்டவர் இன்றைய நாளிலே நமக்கு கொடுக்கின்றார். யாரும் கடைசியாக இருக்க விரும்புவது கிடையாது. யாரும் மற்றவர்களால் இகழ்வாக கருதப்பட விரும்புவது கிடையாது. மற்றவர்கள் நம்மை தலையை உயர்த்தி பார்க்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோமே தவிர, தலை தாழ்த்தி நம்முடைய தாழ் நிலையை அவர்கள் கண்ணோக்க வேண்டும் என்று நாம் ஒரு நாளும் நினைப்பது கிடையாது. அன்பு மக்களே, ஆனால் நாம் அப்படிப்பட்ட எண்ணம் கொண்டிருக்க வேண்டும். நாம் கடைநிலையில் உள்ளவர்களாக, தாழ்நிலையில் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு சவால் மிகுந்த ஒரு வித்தியாசமான அழைப்பை இன்றைய நாளிலே ஆண்டவர் நமக்கு தருகின்றார். நம்முடைய தாய் அன்னை மரியா தேர்ந்தெடுத்த அழைப்பும் அதுவாகத்தான் இருக்கின்றது. நான் ஆண்டவரின் அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி இறைவனுடைய திட்டம் அவருக்கு வெளிப்படுத்தப்பட்டு ஒரு மேன்மையான நிலைமை, ஒரு உயர்வான இடம் அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த நேரத்திலும் கூட அன்னை தன்னை முழுவதுமாக தாழ்த்தி கொண்டதை நாம் பார்க்கிறோம். திருமுழுக்கு யோவானை எடுத்துக்கொள்வோமே, இறைவனின் முன்னோடியாக இந்த உலகத்திலே அனுப்பப்பட்டவர். இறைவனாலேயே இந்த உலகத்தில் மனிதர்களாக பிறந்தவர்கள் அனைவரிலும் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் யாரும் பிறக்கவில்லை என்று புகழப்பட்ட அத்தகைய மேன்மைக்கு சொந்தக்காரரான திருமுழுக்கு யோவான் என்ன சொல்லுகின்றார்? ஆண்டவரின் மிதியடிவாரை அவிழ்க்கவும் எனக்கு தகுதி இல்லை என்று தனக்கு உயர்வு மேன்மை கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட அதனை அவர் உயர்வாக பெரிதாக கருதாமல் தன்னுடைய தாழ் நிலையைத்தான் அவர் முதன்மையாக பெரிதாக கருதியதாக நாம் பார்க்கிறோம். அன்பு மக்களே, அவர்களுடைய அந்த தாழ் நிலையை ஆண்டவர் கண்ணோக்கி அவர்களுக்கு உயர்வான மேன்மையான இடத்தை இந்த உலகத்தினர் மத்தியில் கொடுத்ததாக நாம் பார்க்கிறோம். நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட தாழ்ச்சி நிறைந்த மனநிலை உடையவர்களாக இருக்கின்ற பொழுது, மற்றவர்களுக்கு முன்பாக நம்மை உயர்வாக காட்டிக்கொள்ள நினைக்காமல், மற்றவர்கள் நம்மை தலை நிமிர்ந்து பார்க்க வேண்டும் என்கின்ற விருப்பம் கொண்டிராமல், நம்முடைய தாழ்நிலையில் மகிழ்வு அடையக்கூடியவர்களாக, நம்முடைய தாழ்நிலையை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை நாம் பெற்றுக்கொள்பவர்களாக வாழ முயற்சி செய்வோம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழ ஆரம்பிக்கின்ற பொழுது நாம் கேட்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலான ஆசீர்வாதங்களை, நாம் எதிர்பார்த்திராத அளவிற்கு நம்முடைய வாழ்க்கையிலே மேன்மையான இடங்களை, வாழ்வின் உன்னதமான நிலையை ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு தருவார். எனவே எங்கும் முதன்மையை நாடாமல், மேன்மையான இடத்தை நாடாமல், தாழ்ச்சியான இடத்தை நாடுபவர்களாக நம்முடைய வாழ்வை அமைத்து கொள்ள முயற்சி செய்வோம். அதற்கான நன்மனதை, அத்தகைய தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக தேவையான இறை அருளை இறைவன் நமக்கு தந்தருளும்படியாக தொடர்ந்து இந்த திருப்பலியிலே பக்தியோடு மன்றாடுவோம். ஆமென். உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பார்.
சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, உமது பெயருக்காக நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இறை பற்றுள்ள பணியின் காணிக்கைகளை நீரே எங்களுக்கு அளித்துள்ளீர். அதனால் இப்பலியிலிருந்து நாங்கள் பேருபயன்களை அடைவதோடு முடிவில்லா கைமாற்றியும் பெற்றிட கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் உலக அனைத்தையும் படைத்தீர், காலங்களின் மாற்றங்களையும் முறைப்படுத்தினீர். உமது சாயலில் மனிதரை உருவாக்கி இவ்வுலகின் வியத்தகு பொருட்கள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு பணிய வைத்தீர். இவ்வாறு அவர்கள் உமது படைப்புகள் அனைத்தின் மீதும் பதிலாட்களாக ஆட்சி செலுத்தவும் உமது செயல்களின் மேன்மையை கண்டு உமையிடையராது புகழ்ந்தேத்தவும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக செய்தருளினீர். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமக்கு புகழ்ச்சி பண்ணி சைத்து முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சி வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே.
எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செமரி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செமரியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோ. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். சங்கீதமே இறைவா நித்தமது உனதாகுமே. நெஞ்சில் ஒரு சங்கீதமே இறைவா நித்தமது உனதாகுமே. நேசம் உன்னில் நான் காண்பதால் உன்னோடு உறவாட என் ஜீவனேங்கும். நெஞ்சில் ஒரு சங்கீதமே இறைவா நித்தமது உனதாகுமே. நெஞ்சில் ஒரு சங்கீதமே இறைவா நித்தமது உனதாகுமே. உன்னை வணங்கிடுவேனா உயிராதாரமே என்னில் நீயானதான் உன்னில் மகிழ்ந்திடுவேனா. நீ இல்லாமல் நான் இல்லையே உந்தன்
ஒரு சங்கீதமே, இறைவா நித்தமது உனதாகுமே. அன்பு மக்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே என்னுடைய மனமார்ந்த நன்றிதனை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த 2 ஆண்டுகளாக என்னோடு உடன் பயணித்து இந்த பங்கு பணிதனை நான் சிறப்பாக ஆற்ற எனக்கு உறுதுணையாக இருந்திருக்கிறீர்கள். 2 ஆண்டுகளை முடித்து 3வது ஆண்டிலே அடியெடுத்து வைக்கக்கூடிய இந்த நாளில்தாமே அன்பு மக்கள் தொடர்ந்து உங்களுடைய ஜெபத்தினால் உடனிருப்பினால் என்னோடு இணைந்து பயணிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். 2 ஆண்டுகளும் பல்வேறு பணிகள், பல்வேறு முன்னெடுப்புகள் நம்முடைய பங்கிலே நடைபெற அன்பு மக்கள் உங்களுடைய உள்ளார்ந்த ஒத்துழைப்பை நல்கி இருக்கிறீர்கள். எனவே அன்பு மக்கள் ஒவ்வொருவருக்கும் சிறப்பான நன்றிதனை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். உற்சாகத்தோடு ஆர்வத்தோடு அன்பு மக்கள் இறை வழிபாடுகளில் பங்கேற்று நம்முடைய பங்கின் ஆன்மீக காரியங்களில் முழுமையாக ஈடுபாட்டோடு செயல்பட்டு இருக்கிறீர்கள். எனவே அனைத்தையும் இந்த நேரத்திலே நினைத்து பார்த்து அனைவருக்கும் சிறப்பான நன்றிதனை அன்போடு உரித்தாக்கிக் கொள்ளுகின்றேன். தொடர்ந்து இதே உற்சாகத்தோடு இதே ஆர்வத்தோடு அன்பு மக்கள் அனைவரும் இணைந்து இறைவனுடைய துணை கொண்டு நம்முடைய பாதுகாவலி புனித ஜெபமாலை அன்னையினுடைய பரிந்துரையோடு நாம் பயணிப்போம். அன்பு மக்களே, இந்த 3வது ஆண்டினுடைய துவக்கத்தின் நினைவாக அல்லது இந்த 3வது ஆண்டின் துவக்க நாளின் அடையாளமாக திருப்பலியின் நிறைவிலே ஒரு சிறிய மரக்கன்று ஒன்றை நாம் நடுகின்றோம். எனவே அன்பு மக்கள், திருப்பலியின் நிறைவில் ஆலயத்திற்கு வலது பக்கத்திலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த மரக்கன்று நடக்கூடிய அந்த நிகழ்விலும் பங்கேற்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மீட்பளிக்கும் கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உமது இரக்கத்தை இறைஞ்சி கேட்கின்றோம். அதனால் இம்மை வாழ்வில் எங்களுக்கு ஊட்டமளிக்கும் இந்த அருளடையாளத்தால் நாங்கள் முடிவில்லா வாழ்வில் பங்கேற்க கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
பாதத்தில் ஜெபமாலை தாய் மரியே, எம்மை அரவணைத்து காப்பாய் நீயே. நன்றி பூக்கள் ஒன்று சேர்த்தும் உந்தன் பாதத்தில் ஜெபமாலை தாய் மரியே, எம்மை அரவணைத்து காப்பாய் நீயே. அன்னை மாமரி எங்கள் அன்பின் தாய்மரி, என்று முந்தன் புகழை பாடுவோம். தேடுவானரை தேடி காத்திடும் உந்தன் அருள் வரங்கள் என்று தேடினோம். பாதத்தில் ஜெபமாலை தாய் மரியே, எம்மை அரவணைத்து காப்பாய் நீயே. நன்றி பூக்கள் ஒன்று சேர்க்கும் உந்தன் பாதத்தில் ஜெபமாலை தாய் மரியே, எம்மை அரவணைத்து காப்பாய் நீயே. அன்னை மாமரி எங்கள் அன்பின் தாய்மரி, என்று முந்தன் புகழை பாடுவோம். உந்தன் அருள் வரங்கள் என்று தேடினோம், உந்தன் அருள் வரங்கள் என்று தேடினோம். திருப்பலியை நிறைவேற்றிய தந்தைவர்களின் ஆன்ம நலனுக்காகவும் உடல் உள்ள நலனுக்காகவும் அருள் சகோதரிகளின் உடல் உள்ள நலனுக்காகவும் அவர்களது பணி சிறக்கவும் திருப்பலியில் பங்கேற்ற அனைவரின் குடும்ப நலனுக்காகவும் பிள்ளைகளின் நற்படிப்பிற்காகவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவைகளாக இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் இப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நிலையான புகழுக்குரிய தூய்மை நிறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.
நலமுடையார்